வணக்கம் நண்பர்களே. சினிமா என்றும் வலிமையான கருவி மூலம், அந்த ஊடகம் மூலம் பல புரட்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பல சமூக சீர்திருத்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. உலகின் பல இடங்களில் அதனுடைய தாக்கம் மிக அதிகம். சினிமா மூலமாக நாம் எந்த கருத்தையும் எளிதாக மக்களை சென்றடை செய்ய இயலும். அந்த வகையில் சினிமா தெரப்பி என்றால் அது ஒரு சிகிச்சை முறை என்று எல்லோருக்கும் தெரியும். சினிமா மூலமாக என்ன தெரப்பி கொடுத்து விடுகிறார்கள் என்றால், மாணவர்களுக்கு சினிமா தெரப்பி. அது ஏன் மாணவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்? மாணவர்கள் தான் மனித வளமாக மாறுகிறார்கள். அப்போது ஒரு தேசத்தினுடைய எதிர்கால வளம் என்பது, மனித வளம் என்பது, மிக குறிப்பாக குறிப்பிடுகிறேன், மனித வளம். மனித வளம் என்பது மாணவர்களையும் மாணவர்களுடைய மனநலனையும் சார்ந்திருக்கிறது. நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான சிந்தனைகள், ஆரோக்கியமான மனவளம் கொண்ட ஒரு பெரிய மனித வளத்தை, ஒரு மனித குலத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால், இந்த தேசத்தின் சிறந்த குடிமக்களாக அவர்கள் வர வேண்டும் என்றால், நிச்சயமாக நமக்கு நல்ல சிந்தனையுடைய மக்கள் வளம் வேண்டும். அதுதான் சினிமா தெரப்பி. இந்த சினிமா தெரப்பியில் ஒரு டைனோசர், ஒருவேளை அந்த ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது மோதி தான் அந்த டைனோசர் இனம் அழிந்ததாக வரலாறு. அப்படி மோதி இந்த டைனோசர் இனம் அழியவில்லை என்றால் என்ன நடக்கும்னு ஒரு கற்பனை, ஃபேண்டசி தான். இந்த கற்பனையில் அது உயிரோடு இருந்து டைனோசர் விவசாயம் செஞ்சு நம்மை போன்று குடும்பமாக வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை உருவாக்கி, அந்த கேரக்டரோடு ஒரு சின்ன பையனையும் அந்த குறும்படத்தில் சேர்த்து அதை ஒரு ஆய்வாக செஞ்சுருக்கிறாரு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த நண்பர் இளம்பருதி. இப்போ இது சோதனை முயற்சி. ஒரு டைனோசருங்கிற கற்பனை உருவம், அதற்கு மனிதன், ஒரு சின்ன பையனை அதோடு சேர்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் அந்த 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையில் அந்த டைனோசரை, அதுக்கு ஏற்பட்ட சவால்கள், சூழ்நிலைகளை எப்படி அந்த டைனோசரை எதிர்கொண்டு அந்த ஆர்லோ, அந்த டைனோசர் பேர் ஆர்லோவை தைரியமானவனாக மாற்றுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். சோதனைகளும் இவர்களுக்கு பெரிய தாக்கங்களும் கொண்ட வாழ்க்கையை எதிர்கொள்ளும் பொழுது ஒரு தைரியமான மனிதனாக மாற்றுவதற்கு அவனுக்கு தேவையான சக்தி எப்படி வருகிறது, இதை விளக்குவது தான் அந்த படம் இன்னர் செல்ஃப் அப்படிங்கிற அந்த படம். தொடர்ந்து இது போன்ற சினிமா தெரப்பி முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும். அப்போதான் சேர்ந்த மனித வளம் உருவாகும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பேசுவோம். நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.